மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பின்னோக்கிய எண் வரிசை அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ரிவர்ஸ்டு ஆர்டர், அதாவது அல்ஃபபெட் ஆர்டரை நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் எடுத்து எழுதிக்கிறோம். எப்படின்னா A to M, அதாவது 26ல் 13 நான் பிரிச்சுருக்கேன். இப்போ A to M ஒரு பேட்சாகவும் N to Z இன்னொரு பேட்சாகவும் பிரிச்சுருக்கேன். இப்போ M முடிஞ்சு நம்ம இந்த இடத்துல N எழுதாமல் அதுக்கு இப்படி டேர்ன் ஐ அப்படியே எடுத்து எழுதுங்க. ரிவர்ஸ் ஆர்டர்னால இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்கேன். MN சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்கேன். நான் எம்க்கு அடுத்து தான் இந்த இடத்துல என் போட்டிருக்கேன். சரிங்களா? இதுக்கு எண்கள் வந்து 1 2 3லேருந்து கடைசியாக 26 முடியும் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம அகர வரிசையில் ஆங்கில எழுத்துக்களின் இலக்கத்தை காணுதல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வினால அவங்களுக்கு எப்படி கொடுப்பானா, ஏதாச்சும் ஒரு வார்த்தையோட எண்களை நம்பர்ஸை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இன்னொரு வார்த்தையோட எண்கள் என்னன்றது கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ வினாவை பாருங்களேன், இங்கே ஃபிசிக்ஸ்ன்னு இருக்குது. ஃபிசிக்ஸ் என்பதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணை கொடுத்துருக்கான். இதே போல் இருக்கிற ஹிஸ்ட்ரின்ற எண்ணுக்கு நீங்கள் விடையை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபிசிக்ஸே எப்படி வந்துச்சுன்றது நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இங்கே ஃபிசிக்ஸ்க்கு என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து Pன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல எங்கே P இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ Pக்கு ரிவர்ஸ் ஆர்டராக இங்கே மேலே யாரை உட்காந்துருக்கான், கேன்ற ஆள் உட்காந்துருக்காங்க. இப்போ கேவோட மதிப்பு இங்கே என்ன கொடுத்துருக்கேன், 11. இப்போ 11. சரிங்களா? 11ன்றது நம்ம ஃபிசிக்ஸ்க்கு எழுதிட்டோம். இது பியோட மதிப்பு. அடுத்தது இங்கே ஹெச்சோட ரிவர்ஸ் ஆர்டரில் இங்கே பார்த்தா என்ன இருக்குது நம்மளுக்கு, 19. இப்போ இந்த இடத்துல 19 எழுதியாச்சு. அடுத்தது இங்கே ஒய். இப்போ ஒய் எங்கே இருக்குது பாருங்கள், கீழே இருக்குது, 2வது வரிசையில் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே யார் உட்காந்துருக்கா, பின்ற ஆள் இருக்காங்க. இப்போ பியோட மதிப்பு என்ன இங்கே 2. இப்போ எஸ்ஸுக்கு வாங்க. எஸ்ஸுக்கு மேலே யார் இருக்கா, ஹெச்சோட மதிப்பு என்ன இங்கே 8. இப்போ இந்த இடத்துல 8. இங்கே ஐ இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஐ எங்கே இருக்குது பாருங்கள், ஐக்கு வந்து 9ன்னு இருக்குது. ஆனால் ஐயோட யார் இருக்கா, இங்கே 6 இருக்காங்க. 6ஓட மதிப்பு என்ன 18 போட்டுக்கிறோம். இங்கே சி. இப்போ சிக்கு கீழே யார் இருக்கா, எக்ஸ்ன்ற ஆள் இருக்காங்க. அதோட மதிப்பு 24. எஸ் திரும்பவும் எஸ் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம எஸ்ஸுக்கு போட்டிருக்கோம். ஹிஸ்ட்ரின்ற வார்த்தைக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச் எங்கே இருக்குது, ஹெச்சுக்கு நேராக இங்கே யார் இருக்கிறா, எஸ் இருக்காங்க இல்லையா. அப்போ 1 9, அதாவது ஐ. இப்போ ஐக்கு நேராக இங்கே யார் இருக்காங்க, 6 இருக்காங்க. இப்போ 6ஓட மதிப்பு என்னதுங்க 18ன்னு எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இங்கே எஸ். இப்போ எஸ்ஸுக்கு இங்கே யார் இருக்கா, 8. இங்கே டி. இப்போ இங்கே எங்கே இருக்குது, இங்கே டி இருக்குது. டீக்கு மேலே யார் இருக்கா, இங்கே ஜின்ற ஆள் இருக்காங்க. ஜியோட மதிப்பு என்ன இங்கே 7. இப்போ டீக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எண் போடுறோம், 7ன்றது போடுறோம். ஓக்கு யார் உட்காந்துருக்கா, ஜோடி சேர்ந்துருக்கா, எல்லோட மதிப்பு என்ன இங்கே 12. அப்போ ஓக்கு பதிலாக நான் இங்கே என்ன போட்டுட்டேன் 12. ஆர். இங்கே ஆர் எங்கே இருக்காங்க, ஆருக்கு மேலே யார் உட்காந்துருக்கா, ஐ இருக்காங்க. அப்போ ஐயோட மதிப்பு என்ன இங்கே 9. ஒய். இந்த இடத்துல வரிசையில் எங்கே இருக்குது, ஒய் 25. இப்போ ஒய்க்கு மேலே யார் இருக்கா, பின்ற ஆள் இருக்காங்க. பியோட மதிப்பு என்ன இங்கே 2. இவ்வளோதான் விடை. நீங்கள் கொஷின் பேப்பரில் A to Z இதை எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். தேங்க்யூ.